ஹைங்க, இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு தோசை தான் செய்ய போகிறோம். அதுவும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். முடக்கத்தான் கீரை. முடக்கத்தான் கீரையில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முடக்கத்தான் கீரையோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ முடிஞ்ச வரை உங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைலில் சூப்பாவோ இல்லை ரசமாவோ இல்லை தோசையாவோ கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதோட இலையை மட்டும் நல்லா பறித்து எடுத்துக்கோங்க. நான் எடுக்கும்போது வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்றதுனால நான் டேரெக்டாக அப்படியே இலையை வந்து போடுறேன். நீங்கள் வாஷ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, அப்புறம் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு. ஸோ இவ்வளோ தான். இதுக்கு வந்து மிளகாலாம் சேர்க்க வேண்டாம். ஸோ அந்த மிளகு ஜீரகோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மிளகு ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டும் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த முடக்கத்தான் கீரையை உள்ளே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த கீரை வந்து நல்லா சுருண்டு அந்த வெங்காயமும் கீரையும் இருக்க இடம் தெரியாமல் போகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த வெங்காயம் மட்டும்தான் தெரியணும். கீரை வந்து நல்லா வதங்கி இருக்கணும். நல்லா வதங்கலை அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு இதோட ஃப்ளேவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த முடக்கத்தான் கீரையோட ஃப்ளேவரே சுத்தமாக இருக்காது. அந்த மிளகு ஜீரகத்தோட ஃப்ளேவர் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஸோ டேரெக்டாக தோசை மாவுலேயுமே போட்டு மாவாட்டும் போதே அதுலேயே சேர்த்து அரைச்சிப்பாங்க. பட் அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வேறு எதுக்கும் அந்த தோசை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்படி நம்மளுக்கு வேணுங்கும் போது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி, செய்கிறது ரொம்பவே ஈஸி. அவ்வளோதான். நல்லா வதக்கியாச்சு. இப்போ எப்படியே அடுத்து ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து லைட்டாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பார்த்திங்களா எந்த அளவுக்கு கலர் இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம வந்து தோசை மாவு எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த கீரை வதக்கும் போது லைட்டாக உப்பு சேர்த்திருக்கோம். நீங்கள் தோசை மாவுலேயும் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஏன்னா அதுக்கு மட்டும் தான் நம்ம சேர்த்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம தோசை மாவு கூட ஊற்றிக்கலாம். தோசை மாவு வந்து தண்ணியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கீரைக்கு வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம். இல்லை எப்பவும் போல் அப்படின்னா கீரைக்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். சூப்பரான முடக்கத்தான் கீரை தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை தோசை, இட்லி, பணியாரம் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றிடலாம். ஸோ இப்போ கல் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து நார்மலாக எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு சட்னி ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. ஸோ அது சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா இட்லி பொடி கூட வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். எதுவுமே வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அதில் மிளகு ஜீரகம் வெங்காயம் அந்த ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறுமனே கூட அந்த தோசையாகவே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டு. அண்ட் அதே சமயம் ரொம்ப ஈஸி. இப்போ பார்த்தீங்களா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அது வதங்குற டைம் மட்டும்தான். ஸோ அதனால் அந்த கீரை கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சிட்டி சைடில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ரெகுலராக கீரை வாங்குவீங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நேச்சுரலாக கிடைக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பில்லை. அண்ட் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது இந்த முடக்கத்தான் கீரையில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தோசை ஊற்றி 2 பக்கமும் சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் போய் அந்த கீரையை வாங்கிட்டு இதே மாதிரி தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.